அந்த ஆளை போட்டு பாவம் வாழ்க்கையில் நடிகனாக வந்ததனுடைய முழு இதையும் அனுபவித்த ஒரே பாட்டாக தான். எல்லா நடிகனுக்கும் இது கிடைக்குமா? கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாவே பெரிய கலைஞர், மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய கலைஞர். இந்த கோவையும் மதுரையும் என்ன, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், அதுக்காக அவரை விட்டுற மாட்டேன். கடைசி வரையிலும் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலன்னாலும் பரவாயில்ல, அவங்கள அப்படியே கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே ஒரு கை கொடுத்து அப்படி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தால் இந்த சினிமா எங்கேயோ இருக்கும். எத்தனை பொண்ணு மஸ்காரா வச்சாலும் நம்ம கண்ணு வந்து அவங்க மேலதான் போகும். ஆனா மஸ்காரா கேர்ள் அப்படின்ட்டு பேர் வாங்கியிருக்கக்கூடிய கிளாம் டால் நம்மளுடைய அஸ்மிதா அவர்களை பேசுமாறு அன்புடன் நடிக்கிறோம். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உருட்டு உருட்டு மூவி, டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவியும் இருக்குது. ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும்ல, நல்லாயிருக்கு. ஸோ ஐ என்ஜாய்ட் ரியலி. அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. எனக்கு இந்த நான் எப்பவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன், பட் இதில் வந்து ஒரு கேரக்டரோட சாங்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் என்னோட நடித்த கோஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு முகம் சொல்லிக்காமல் எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட்புட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயவு செஞ்சு எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய என்னுடைய திரையுலக குருவை பார்த்துட்டு வரதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் முக்கியமாக எனக்கு இங்கே நீங்கள் எல்லோரும் பெரியவங்க தான், இல்லைன்னு சொல்ல, பெரிய தலைங்க 3 பேர் இந்த விழாவை வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்னா அது வந்து வேறு யாரும் இல்லை, திரு விக்ரமன் சார் அவர்கள், திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள், திரு ஆர்பி உதயா சார் அவர்கள். இதோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறது எனக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம். மிஸ் நாகேஷ் ஐயாவுக்காக வந்து இந்த ஒரு அமைப்பு இங்கே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த விழா நல்லபடியாக களை கட்டிகிட்டு இருக்குங்கிறது என் கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ தாமதிச்சு வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இந்த உருட்டு உருட்டு படம் வந்து டைரக்டர் பாஸ்கர் பண்ணியிருக்காரு, என்னுடைய பையன் பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு என்னை எப்படி ஒரு இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து தாங்கினீங்களோ அதே மாதிரி என் பையனையும் தாங்கி இந்த திரையுலகில் அவனையும் ஒரு நட்சத்திரமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம். வந்ததுலேருந்து எல்லாரும் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. அந்த உருட்டில் நம்மளையும் சேர்த்து பிரட்டி விட்டாங்க. ஆனால் இது ஒரு அழகான மேடை. அவங்க ஊர் மாப்பிள்ளை நான், கஸ்தூரி ராஜாவுடைய ஊர் மாப்பிள்ளை நான். கிட்டத்தட்ட அவரும் நானும் ஒரே சமயத்தில் தான் தனியாக படம் இயக்க ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன், இல்லையா? நீங்கள் நைட்டு அப்பவும் நம்ம சீனியர் ஆக்கிட்டீங்களா? அப்போ இவர் இந்த மாத்திரை சாப்பிட்றதுன்னு சொன்னது நம்மளையா? அடா பாவிகளா, எங்கே வைக்கிறானுங்க பாருங்க. அப்போ கஸ்தூரி ராஜா அவர்கள் பேர் வெங்கட்ராமன், கிருஷ்ணமூர்த்தி, கரெக்டு, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு நல்ல நண்பர், என்னுடைய மச்சினாருடைய கிளாஸ்மேட்டு. ஒரு பண்ணைப்புற தெருக்கல்ல ஒன்றா சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தவங்க. அவரை பற்றி அப்போவே தெரியும். நான் 2 பேரும் அழகாக பயணித்தோம். ஆனால் ஒரு தந்தையாக மிகப்பெரிய அளவில் அவர் ஜெயிச்சிருக்காரு. முதல்ல அதுக்கு அவர் கை தட்டணும். ஏன்னா நான் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கலை, ஆனால் அவர் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார். தங்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் இழந்து படம் எடுத்தார். அவருடைய மனைவியார் என்னுடைய சகோதரிக்கு அவங்க தான் வந்து மெயின், அவங்கள தான் நம்ம வாழ்த்தணும். அவங்க தான் அவர் சக்ஸஸுக்கு பின்னாடி நின்ன ஒரே ஆள். இப்போ அவங்கெல்லாம் குழந்தைங்க, தம்பிங்க. ஸோ அது நல்ல ட்ராவல், பியூட்டிஃபுல் ட்ராவல். எல்லோரும் கேட்டாங்க, சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க, சினிமாக்காரனுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, தங்குறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க, பேச்சுலர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக உனக்கு எல்லாம் ரூம் கிடையாதுன்றவானு. இப்படி தான் இன்றைக்கி வரையிலும் சினிமாவை பற்றிய ஒரு ஃபீலிங் இருந்துகிட்ருக்கிற டைமில்
ஒரு தனி ஆளாக வந்து ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காருன்னா கஸ்தூர்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அவர் தான் சரியான ஆள் இந்த குழந்தைய பாராட்டுறதுக்கு. அவர் சொன்னார் பாருங்க, 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாஸ்கருக்காக நான் வந்தேன், அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். 2வது ஆனந்த் பாபுக்காக வந்தேன், அதுக்கு ஒரு அழகான காரணம், அவருடைய நெய்பர்ன்றது. அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க நாகேஷ் சார், அவர் எங்கள் ஊருக்காரர் தெரியுமா உங்களுக்கு? தாராபுரத்துக்கார். தாராபுரம் கோவை மாவட்டம். அதனால தான் சொன்னேன், அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் கோவை மண்ணை சேர்ந்தவர். அதனால் அவர் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கலைஞன் தான். கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாவே பெரிய கலைஞர், மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய கலைஞர். இந்த கோவையும் மதுரையும் என்ன, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், அதுக்காக அவரை விட்டுற மாட்டேன். விக்ரமன் வந்து இருக்கிறதுலேயே அவர் தான் செல்வந்தர். அவர் வரும்போதே ராஜா வீட்டு புள்ள தான் அவர், என் தம்பி. அருமையான, அதாவது நான் கிழக்கு வாசல் கொடுத்தாலும் நான் அவர் படத்தை பார்த்து பொறாமப்படுவேன். என்னையா இந்த மனுஷன் ஜஸ்ட் ஒரு வீட்டை வச்சு ஒரு 4 பேர்த்த வச்சுட்டு டப்பா வச்சு தட்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு மிரட்டி அது சில்வர் ஜூப்ளி ஓட்ட வைக்கிறானே விக்ரமன், மிகப்பெரிய அறிவாளி. அதாவது எங்களுக்குள்ள இப்படிதான் போட்டி இருந்ததே தவிர அவனுக்கு 500 கோடியா, நம்மளது 400 கோடி பிஸ்னஸா, அந்த மாதிரி கெட்ட போட்டியெல்லாம் எங்களுக்குள்ள வந்தது கிடையாது. நாங்களுக்கு படம் எடுக்க தான் தெரியும், அது என்ன கலெக்ஷன் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா கஸ்தூரி? அவர் தயாரிப்பாளர்ன்றதுனால அவர் அது கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார். அப்போதான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு இழந்திருக்கிறாரு. நான் இப்போ கூட கேட்டேன், அந்த தியேட்டர் என்னாச்சுன்னு, அதெல்லாம் கொடுத்து விட்டேன்ட்டார். ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா, தான் நியாயமாக நேர்மையாக ஒரு தொழிலில் சாதித்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் ஏன் சிறப்பாக இருக்கு. அது சினிமாவிலும் சரி வெளியிலையும் சரி. ஆக கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை திரு ஆனந்த் பாபு அவர்களுடைய புதல்வர் கஜேஷ், நிச்சயமா நீ வந்து சக்சஸ் ஆவே, அதுல எந்த விதத்திலும். ஏன்னா உன்கிட்ட இருக்கிற பணிவு, அதாவது எப்பவுமே குழந்தைங்களுக்கு வளரும் போது பணி வேணும், வளர்ந்த கடைசியிலையும் வேணும். நிறைய பேர் அந்த வளர்ந்த கடைசியில் விட்டுறாங்க. வளர்ந்த கடைசியில் ஆளை தேட வேண்டியதாகுது ஒரு வணக்கம் போடுறதுக்கு. அந்த மாதிரி ஆயிராம யதார்த்தமா இரு. எல்லாரிடமும் வந்து இப்போது எப்படி அன்போடு நேசித்து எல்லார்கிட்டையும் அண்ணன் ஐயான்னு நிற்கிறியோ அதே மாதிரி இரு. அதுதான் ரஜினிகாந்த் அவர்களின் வெற்றி காரணம். ரஜினிகாந்த் வந்து அவர் இப்போ நான் சொல்கிறேன், ரஜினி சார் இன்னைக்கு அவருக்கு மேலே ஒரு மரியாதை என்னன்னா, தனக்கு முதல்ல படம் பண்ணார், தன்னை ஹீரோவாக ஒரு படத்தில் போட்டார், ஒரு நெகட்டிவ் ஹீரோ. அந்த பெரியவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அதுதான் திரு கலைஞானம் அவர்களுக்கு. ஸோ அதை தான் சொல்கிறேன், கடைசி வரையிலும் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலன்னாலும் பரவாயில்ல, அவங்கள அப்படியே கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே ஒரு கை கொடுத்து அப்படி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தால் இந்த சினிமா எங்கேயோ இருக்கும். நிறைய வளர்த்து விட்டவங்களை பேரை சொன்னாலே அடையாளம் தெரியாதுன்றாங்க. இன்னைக்கு வர்ற சில பேர் பேரை சொன்னாங்க, அப்படியா, ஓ அவரா, இப்படி போயிடுறாங்க. உண்மையாக உதவி பண்ணவங்களை எவ்வளவு எளிதாக மறக்க முடியுமோ அப்படி மறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்த உடனே தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி, அருமையான நன்றி. நடிக்கத்தாங்க வந்தார், இந்த படத்தை பார்த்தாரு, நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாரு, கண்டென்ட் நல்லா இருக்கே, நானே காசை போடுறேன்னாரு. அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா இந்த மாதிரி சினிமாக்காரனுக்கு தான் அந்த மனசு வரும். நீங்கள் சுத்தமாக சினிமாவை நேசிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வந்திருக்கு. ஆக உங்கள் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்ல போனால் இந்த படத்துலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆளு மொட்டை ராஜேந்திரன் தான்.
அந்த 3 பொண்டாட்டி முனுசாமி கொடுத்து வச்சுவேன், அவன் கிடைக்காம போயிட்டான். வந்த உடனே நான் என்னை காஃபி சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க. இல்லைப்பா, நான் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தேன். உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்க சார். என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்கன்னே போனால் அப்போ முனுசாமியோட மனைவிகள் 3 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நான் லேட்டாக போனேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார் இவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காமல் நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். இப்போ வரையிலும் கஸ்தூர் ராஜா அமைதியாக உட்கார்ந்துருக்காருன்னு அது காரணம் அதுதான். ஆனால் உண்மையிலுமே டைரக்டரை எங்க நீங்கள் வாப்பா, பெரிய உருட்டுன்னு உருட்டுன்னு அந்த ஆளை போட்டு பாவம் வாழ்க்கையில் நடிகனாக வந்ததனுடைய முழு இதையும் அனுபவிச்ச ஒரே பாட்டாக தான். எல்லா நடிகனுக்கும் இது கிடைக்குமா சொல்லுங்க? நான் கூட இப்போ கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மனசில் வச்சுக்கங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஓ, இந்த உலகங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே, இந்த ஒரு விவரமெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சேன்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக இருந்தது. அதுவும் ஆமாம், தீனா மாஸ்டரா அவனா? அடப்பாவே, அவனும் உருட்டியிருக்கானா? சரி, தீனாவோட உருட்டலோட அது நல்லா உருட்டிருந்தீங்க. நல்ல நல்ல டைட்டில்லையா, உருட்டுன்றது. அஃப்கோர்ஸ் இதில் எல்லா கேரக்டர்களும் அந்த ஒரு காட்சியில் நடித்தாலும் அந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. எத்தனை பேர் நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு தெரியாது வெளியே. நான் ஒரு தெரியற மாதிரி கொடுத்துருக்காரு. நன்றி. பாடலாசிரியர் தம்பி பெப்சி தாஸ், நல்ல அந்த உருட்டுற பாட்டு நீ தான் இருந்தனியா, அந்த 3 பேர் சாங்கு. அது நீங்கள் எந்த பாட்டு இருந்தீங்க? அப்பா ஏய், நீ அவ்வளோ பெரிய உருட்டிட்டு இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரியே நீ நான் முதல் தடவை வந்திருக்கேன், ஏதோ பார்த்து பிடிச்சிருந்தா வாய்ப்பு கொடுங்கன்ட்டு போய் உட்காந்துட்டிய. நீ பிடிச்சிருந்தது அண்ணாவா? இன்னைக்கு அந்த பாட்டுனால தான் எல்லாரும் இப்படி நிமிர்ந்து உட்காந்துருக்கோம். போகும்போது இன்னொரு தடவை போட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதை நான் சொல்லிடுறேன். ஆக இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இங்கே இதில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா கன்னட குயில், அப்படியே தமிழில் அழகாக பேசினாங்க. அதனால கன்னட தமிழ் குயில். ஓகேவாடா? கன்னட தமிழ் குயில் அப்படியே அழகாக பேசிட்டீங்க. கர்நாடகாவிலேருந்து வந்தாலும் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் பூந்து விளையாடிருக்கான். நீயும் உருட்டியிருக்க, இருக்கிற ட்ரம்மு அது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி மிரட்டியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பான ஒரு நிகழ்வு இது. இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கையில் அது விட்டா இவங்க நல்லா இதை விட உருட்டிடுவாங்க. ஃபைனலாக உருட்டு போகிறது என்னுடைய அன்பு சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள். ஏன்னா அவங்க கையில் எப்படி தாயம் உழுதா, அந்த உருட்டில் என்ன உழுது என்றதை பொறுத்தவரை இந்த தலையாற்றான் பார் ஒருத்தன். சீக்கிரம் முடிச்சிடுற. அடுத்தது என்னுடைய தம்பி இந்த படத்துக்கு வர சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்பி தான். எங்களுடைய இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர். அவர் தான் எப்பவுமே இயக்குனர் சங்கத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார். எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு கொண்டவர். ஸோ அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி. இப்போ நம்மளையெல்லாம் அழகாகவும் ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடி அழகாக பேசி எங்களை அழைத்து பேச வைத்த வர்ணனையாளர், உங்கள் பேர் எனக்கு தெரியலம்மா, சுமையா அவர்களுக்கு என்னுடைய சிம்மையாவா, சிம்ரனா, சுமையா அவர்களுக்கு, அது சுமையான பேராக இருக்கேன், சுமையா. சரி, சுமையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து உதவி இயக்குநர்கள், இணை துணை இயக்குநர்கள் மற்றும்
ஒளிப்பதிவாளர்கள், துணை இணை ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.